ஓம் ஸ்ரீ கஜான பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி வினேஸ்வரபாத பங்கஜம். ஓம் ஸ்ரீ உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியா விதியா குருவாய் வருவாய் அருவாய் குருகனே. ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பச்ச ராகவே கேதவே நமக. போன பதிவுகளெல்லாம் ஆதித்தாய் ஔவையோட பாடல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனோட தொடர்ச்சியாக அப்போ ஔவை பெண் சித்தர்களில் முதன்மையானவர்னே சொல்லலாம். இளம் வயதிலேயே முதுமையை பெற்றவள், விநாயக பக்தை, முருகவேல் அருள் பெற்றவள். விநாயகரோட அருளையும் கிடச்சிது, முருகவேலோட அருளும் கிடச்சிது. இப்போ சிவபதம், சிவனை நேரடியாக தரிசித்து அனுகிரகம் அடைந்த ஒரு மிகப்பெரிய மகான். அப்போ அந்த தாயோட பாடல் இன்னொன்று பார்த்துருவோம். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அப்படின்னு அந்த பாடல். அது விநாயகரை வழிபடக்கூடிய முறை, அந்த அம்மா சொல்லக்கூடிய முறை, அந்த தாய் அந்த பாட்டி சொல்லக்கூடிய முறை, விநாயகரை வழிபடக்கூடிய பாடல் இது. இப்போ வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். இப்போ விநாயகரை வழிபட்டால் வாக்கு மேம்படும், மனம் ஒருநிலைப்படும் அப்படிங்கிறது தான். தும்பியை யோகாசனத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது சம்பந்தமான விஷயங்களை அடுத்த பதிவில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவோம். மாமலரால் நோக்குண்டாம், மாமலரால் இந்த வெண்தாமரையில் வீட்டில் இருக்கக்கூடியவள் திருமகளுடைய அருள் கிடைக்கும். மேனி நுடங்காது, அப்போ உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். பூக்கொண்டு, அப்போ அர்ச்சனை அந்த விநாயகருக்கு உகந்த பூக்களை கொண்டு வழிபடும்போது துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம், தும்பிக்கையுடைய அந்த விநாயகருடைய பாதத்தை பணிபவர்களுக்கு தப்பாமல் சார்வார் தமக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் பாடலோட கருத்து. இதில் வைத்திய குறிப்பும் அதில் மறைந்திருக்கு. என்ன அப்படின்னா, வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தனக்கு. தும்பி என்னும் இலை மூலிகை, கையான் மூலிகை, கையான் தலை, பாதம் அந்த இலையோட வேர். அப்போ தும்பியோட வேர், கையான் தலையோட வேர். தப்பாமல் அந்த வேறு 2 வேரையும் எடுத்து முறைப்படி உணர்த்தி பக்குவப்படுத்தி சூரணமாகவோ லேகியமாகவோ கஷாயமாகவோ வச்சு சாப்பிடும்போது வாக்குண்டாம், வாக்கு மேம்படும், மனம் உண்டாம், நல்ல மனம் ஒருநிலைப்பட்டு நல்ல சிந்தனை ஏற்படும். மாமலர் இப்போ நோய் இருக்காது, உடம்புல நோய் இல்லைன்னா செல்வம் தங்க ஆரம்பிச்சிடும், திருமகள் வந்துடுவா. மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி. பூக்கொண்டு துப்பார், துப்பு ஆர்ப்பரித்து துப்புகின்ற துப்பார் திருமேனி. துப்பார் ஆர்ப்பரித்து துப்புமா, தேன் வண்டெடுத்து மலர்கள்லேருந்து தேன் வண்டெடுத்து ஆர்ப்பரித்து துப்பி தன்னுடைய தேனடையில் சேர்த்து வைக்கும். அதான் துப்பார் திருமேனி. அதோட சேர்க்கணும் இந்த கையான் தலை, கையான் வேறு, கையான் பூ, தும்பி வேர், மூலம், சம்மூலம்னு சொல்கிறது எல்லாத்தையும் சூரணப்படுத்தி ஆர்ப்பரித்து துப்புகின்ற தேனீக்கள் துப்புகின்ற அந்த தேன் சேர்த்து குழைச்சி நம்ம சாப்பிடணும். அப்போ லேகியமாக சேர்க்கும்போது தேனோட சேர்த்து செய்யணும், லேகியம் தயார் பண்ணணும். அப்படி சாப்பிடும்போது நமக்கு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வைத்திய முறைகளை சொல்லக்கூடிய விஷயம். இந்த மருந்தை நம்ம சாப்பிடும்போது அவளுக்கு உடல்நிலைகள்லாம் தேர்ச்சி அடைஞ்சு ஆரோக்கிய நிலையில் இருப்பாங்க. அதனால் செல்வம் விரயமாகாது, செல்வாக்கூட இருப்பாங்கங்கிறதான் பாடலோட தாற்பயம். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. பக்தி பாடல்கள் மட்டும் அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் இதை பார்க்க வேணாம். வைத்திய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போதும் இதனுடைய
கருத்து நமக்கு தெரியும். இப்போ ரோகஸ்தானம், ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறது ஜோதிடத்தில் 6ஆம் இடத்தை. அப்போ ரோகம் வலுத்தவாளுக்கு இந்த மருந்தை கொடுத்தா நோய் குணமாகும் அப்படிங்கிறத அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ரோகாதிபதி எப்படி இருக்கிறார், ரோகாதிபதியோட சேர்க்கை எப்படி இருக்குது. இப்போ சுய முயற்சி ஸ்தானம்னு சொல்கிறது, தொழில் ஸ்தானம்னு சொல்கிறது, ஆனால் ரோகத்தையும் நம்ம குறிக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த மாதிரி உள்ளவாளுக்கு இந்த மாதிரி மருந்துகளை சாப்பிடும்போது குணங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த கருத்தை இதிலிருந்து எடுத்துக்கலாம். இப்போ ஔவை இளம் வயதிலேயே முதுமை அடைந்த மிகப்பெரிய மகான். அப்போ ஔவையோட பாடல்கள் எல்லாமே ஆன்மீகம் மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்லக்கூடியது. அப்போ அந்த பாடல்களை உட்கருத்தை நம்ம உணர்ந்து நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பித்தோம்னா இறையருள் நமக்கு கிடைக்கும். அடுத்து ஆப்த வாக்கியத்தில் ஒரு பாடலை பார்த்துருவோம். விஞ்சு லக்கினத்தோன் மிக்கவே மேன்மை பறவே தானும் தஞ்சம் என்ற அவளிடம் தருகர் பொருள் தானே விஞ்சுமாம் அவளின் யோகம் மேன்மையும் புகழுமாமே. விஞ்சு லக்கினத்தோன் மிக்கவே மேன்மை பறவே தானும் தஞ்சம் என்று அவளிடம் தருகுவர் பொருள் தானே விஞ்சுமாம் அவளின் யோகமும் மேன்மையும் புகழுமாமே என்று பாடல் சொல்லுது. அப்போ ஆப்த வாக்கியம் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, 12 பாவகங்களையுமே 12 ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒவ்வொரு லக்னமாக எடுத்து அதிலிருந்து யார் யார் எந்த இடத்துல பெரியவா உட்காந்துருக்கா